கௌதம் மீடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் தமிழ் மீடியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் தான் இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இப்படிலாம் வர வாய்ப்புகள் இருக்குப்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கப்பா. நியூஸ் சப்ஸ்கிரைபர் உங்களை தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். அடுத்தது 10th வரை போக போகிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். ஐ திங்க் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 20 உங்கள் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வீடியோ போட்டுருவேன். 1 மார்க் பாருங்கள். சரியான வழியை தேர்ந்தெடுத்துக்க. அப்படியே படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 1 மார்க் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் கூட நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே பாருங்கள். 1 2 3 4 5 எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 1 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து 6 7 8 பாருங்கள். 6 7 8 பின்வருவற்றுள் எது விகாரணமற்று? அடிஷனு, மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. பார்த்துட்டிங்களா? 8 1 மார்க்கு. அடுத்து 2 மார்க் பாருங்கள். ஸோ நீங்கள் 6 எழுதுனா போதும், 9ல் 6 எழுதுனா போதும். ஒரு கம்பல்சரி இருக்குது. ஓகேவா? 16வது கொஸ்டின் கம்பல்சரி பார்க்கலாம். அது மாதிரி இதை பாருங்கள். பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக. இப்போ ஏபி ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டாக படித்து வந்து கரெக்டாக சம்ஸ் கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நாள் பாருங்கள். மொத்தம் 8 தான் கேட்டிருக்காங்க போல. ஓகே, 8 தான். 8ல் 6 எழுதணுமா? 9 கேட்பாங்க, இல்லை 8 தான் கேட்டிருக்காங்க. 16 பாருங்கள் கம்பல்சரி. பகுதியை விகுதிப்படுத்துக, இதுதான் கம்பல்சரி. அடுத்து சுருக்குக, மதிப்புக்கண். ஸோ அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. இதில் பார்த்தீங்கன்னா 5 எழுதணும். நீங்கள் அதுலேயும் கம்பல்சரி இருக்குது. ஓகேவா? 17 ரொம்ப ஈஸி. செக்ஷன் ஃபங்க்ஷன் இது உங்களுக்கு 10த்லேயும் வரும்ப்பா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் செக்ஷன் ஃபங்க்ஷன் வென் டயக்ராம்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து 19 20 அடுத்து 21 22 23 பின்வரும் எண்களை எண்கோட்டில் குறிக்கவும். 23 கம்பல்சரி. x = by 5 + 2 எனில் x² + 1 / x² இன் மதிப்பு காண்க. அடுத்து கடைசியாக உங்களுக்கான ஜாமெட்ரி இது மாதிரி கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது கேட்டிருக்காங்க, வென் டயக்ராம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வெண்படங்களை பயன்படுத்தி இன்டர்செக்ஷன், அது யூனியனு, இது வந்து இன்டர்செக்ஷன் நினைக்கிறேன், மறந்தே போச்சு. A இன்டர்செக்ஷன் B யூனியன் C = A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் என்பதை சரிபார்க்க. ஓகேங்களா? டயக்ராமாக தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார். விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேப்பா. சில குட்டீஸ் தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. வீடியோ வென் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.